ஒரு இமாம் என்றும் தனது சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர். சன்மார்க்க விடயங்களில் அவர் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். மஅ்மூம்களாக இருக்கக்கூடியவர்கள் காலங்காலமாக பாமர மக்களாக, எதையும் அறியாதவர்களாக, எதையும் மனனமிடாதவர்களாக, மார்க்கத்தினுடைய விசேட சட்டங்கள், தொழுகையினுடைய விசேட சட்டங்கள் இவைகளை அறியாதவர்களாக, முடிகள் நரைத்த நிலைமையில் முன் வரிசையை தவறவிடாத மஅ்மூம்களாக பல வருடங்கள் இருப்பதென்பது அந்த குற்றம், அந்த பொடுபோக்கு தன்மை இமாமையே சாரக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் தன்னை பின்தொடர்கிறார்கள், இவ்வளவு காலமாக பள்ளிக்கு வந்து செல்லுகிறார்கள் என்றிருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட அந்த தோழர்களுக்கு சன்மார்க்கத்தினுடைய விசேட சட்டங்கள், வழிமுறைகள், அதே போன்று இமாம் இல்லாத சந்தர்ப்பத்தில் மிகச் சிறப்பாக தொழுவிக்கக்கூடிய அளவுக்கான பயிற்சிகள், துஆக்களை, அரபு துஆக்களை மனனமிட்டிருக்கக்கூடிய நிலைமைகள், இப்படிப்பட்ட ஒரு முதல் வரிசையை உருவாக்குவதின் கடப்பாடு இமாமுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவர் அல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஜமாஅத் உருவாக வேண்டும். இமாம் இல்லாத நேரத்தில் யாரை தொழுவைக்கு அனுப்புவது என்பதில் ஒரு கன்ஃபியூஷன் வர வேண்டும். ஏன், அவரும் சிறப்பாக செய்கிறார், இவரும் சிறப்பாக செய்கிறார். அந்த நிலை வந்தால் இப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வழிகாட்டினார்கள் இல்லையா? மிகவும் சிறப்பாக ஓதக்கூடியவர்கள் அனைவரும் அந்த நிலையில் இருந்தால், சுன்னாவை அதிகமாக அறிந்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், இப்படியெல்லாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நிலை என்ன? இமாம் அந்த இடத்தில் இல்லை என்றால் யாரை முன்னாக்குவது, யாரை முன்னே அனுப்புவது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே இந்த கேள்விக்குறிக்கான பதில் என்ன? இமாமுடைய கழுத்தில், கரத்தில் இந்த பொறுப்பு தங்கியும் தேங்கியும் இருந்து கொண்டிருக்கிறது.